சங்கீதம் 37 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல அழகாவே இருக்கு, he will act. அவர் உனக்காய் கிரியை செய்வார், அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிடாத ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அது நமக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் போக போக அது வேதனையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை கட்டளையிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை அது உருமாற்றிடும், நம்மளை அப்படியே வேற மாதிரி இடத்துக்கு கொண்டு போயிடும். அதுதான் அடையாளம், கர்த்தர் கொடுத்ததா கர்த்தர் கொடுக்கலையான்னு சொல்லி. ஆண்டவர் ஈசாக்கு மேலே யாருடைய பாரத்தை கொண்டு போய் வச்சாரு? அவருடைய நுகமாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொண்டு போய் வைத்தார். நான் ஏன் அதை நுகம்னு சொல்கிறேன், ஏன் அதை நான் பாரம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை வைக்கும்போது நம்ம சிம்பிளாக அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது, அதுக்காக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதனால தான் அதுக்கு நான் நுகம்னு சொல்கிறேன். அதுக்காக தான் ஆண்டவர் அதை சொல்கிறார், என்னுடைய நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. ஆண்டவர் ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், when we carrying the blessing of God, it's not a simple matter, it's a privilege. அதற்காக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும். அவர் நமக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். காரியம் இருந்தால் தான் அவர் வாய்க்க பண்ண முடியும். அந்த காரியம் தான் என்னன்னா அவர் கொடுக்கிற சுமை. ஹல்லேலூயா.